அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் அறிவியலில் மகளிர் மற்றும் பெண்களுக்கான சர்வதேச தினம். இருபத்தி 21ஆம் நூற்றாண்டின் சவால்களுக்கு உயர நம்முடைய முழு திறனையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பாலின நிலைப்பாடுகளை அகற்ற வேண்டும். அறிவியலில் சர்வதேச பெண்கள் மற்றும் சிறுமிகள் தினத்தில் அறிவியலில் பாலின ஏற்றத்தாழ்வை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று ஐநா சபை நிலைப்பாடு எடுத்துள்ளது. பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் சர்வதேச தினம். நிலையான அபிவிருத்திக்கான சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு அறிவியல் மற்றும் பாலின சமத்துவம் இரண்டும் முக்கியம். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக உலகளாவிய சமூகம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அறிவியலில் ஊக்குவிப்பதிலும் ஈடுபடுத்துவதிலும் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. எனினும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் அறிவியலில் முழுமையாக பங்களிப்பதில் இருந்து விலக்கப்படுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் உலகில் உள்ள ஆராய்ச்சியாளர்களில் பெண்களின் வீதம் 20% குறைவாகவே உள்ளது. யுனெஸ்கோ தரவுகளின்படி 2014 முதல் 2016 வரை உள்ள ஆய்வுகளில் அனைத்து பெண் மாணவர்களில் சுமார் 30% பேர் மட்டுமே உயர்கல்வியில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் தொடர்பான துறைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். உலகளவில் பெண் மாணவர்களின் சேர்க்கை குறிப்பாக ICT 3% மட்டுமே. இயற்கை அறிவியல், கணிதம் மற்றும் புள்ளி விவரங்கள் 5% மற்றும் பொறியியல் உற்பத்தி கட்டுமானத்தில் 8% கணக்கிடப்பட்டுள்ளது. நீண்டகால சார்புகளும் பாலின நிலைப்பாடுகளும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை அறிவியல் தொடர்பான துறைகளில் இருந்து தாமாகவே ஒதுங்கியிருக்க வலியுறுத்துகிறது. நிஜ உலகத்தைப் போலவே திரையில் உள்ள உலகமும் இதுபோன்ற சார்புகளை பிரதிபலிக்கிறது. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான அறிவியலில் முழு மற்றும் சமமான அணுகல் மற்றும் பங்களிப்பை அடைவதற்கும் மேலும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் மற்றும் பெண் அதிகாரம் பெறுவதற்கும் ஐக்கிய நாடுகளின் சபையின் பொது சபையானது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியை அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினமாக அறிவித்தது. இந்திய விஞ்ஞானி ஒருவரின் பெயரை சொல்லுங்கள், உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் விஞ்ஞானி யார் என்று கேள்விகளை எப்படி மாற்றி கேட்டாலும் பலரது பதில் ஏதாவது ஒரு ஆண் விஞ்ஞானியின் பெயராகவே வந்து விழும். பெண்களுக்கும் அறிவியல் ஆராய்ச்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பது போலவே நம் மனங்களில் பதிந்துவிட்டது. ஆனால் அறிவியலின் வரலாறோ உலகின் முதல் விஞ்ஞானிகள் பெண்கள்தான் என்கிறது. உணவுக்கும் மருந்துக்குமான தாவரங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தது போன்றவற்றில் தொடங்கி நவீன அறிவியல் வளர்ச்சிகள் வரை பெண்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் பங்கு அளப்பரியது. ஆனால் சட்டென்று நம் கண்களில் அது தென்படாமல் போவதற்கு பாரபட்சமான அணுகுமுறையும் முன் தீர்மானமுமே காரணமாக இருக்க முடியும். குடும்பம், ஆராய்ச்சி என இரட்டை குதிரை சவாரி, இடையில் திருமணம், குழந்தை பிறப்பு என அடுத்தடுத்த தடங்கல்கள் போன்றவற்றை எல்லாம் மீறி அறிவியல் துறையில் பெண்கள் சாதித்திருக்கிறார்கள். அப்படி சாதித்த இந்தியாவின் முதல் தலைமுறை பெண்களை எடுத்துக்கொண்டால் தாவரவியல் தாரகை என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜானகி அம்மாள் சென்னை ராணிமேரி கல்லூரி, மகளிர் கிறிஸ்தவ கல்லூரிகளில் இளநிலை, முதுநிலை தாவரவியலில் படித்தார். திருமணம் செய்து கொண்டு வீட்டில் இருக்க போகும் பெண்களுக்கு அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் தோதுபடாது என்ற நம்பிக்கை வலுவாக இருந்த காலம் அது. தாவரவியலில் போரார்வம் கொண்ட ஜானகியோ அமெரிக்காவின் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் 1931ஆம் ஆண்டில் முனைவர் பட்டம் பெற்றார். பிற்காலத்தில் தாவர செல் மரபணுவியல், புவியியல் சார் தாவரவியல் துறைகளில் ஆராய்ச்சி நிபுணர் ஆனார். பிரிட்டனில் வேலை பார்த்த இவர் 1951ஆம் ஆண்டில் இந்தியா திரும்பி இந்திய தாவரவியல் ஆய்வு நிறுவனத்தை சீரமைத்தார். நாட்டின் மிகப்பெரிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனமான அந்த அமைப்பின் தலைமை இயக்குநராகவும் செயல்பட்டார். மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள் போன்றவற்றை குறித்து ஆராய்ந்தார். 1957ஆம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது பெற்றார். அதேபோன்று அண்ணாமணி என்ற வானிலை விஞ்ஞானி
சென்னை மாநில கல்லூரியில் இளநிலை படித்தவர். சர் சி.வி. ராமனுடைய இயற்பியல் மாணவிகளில் ஒருவர். பிற்காலத்தில் லண்டன் இம்பீரியல் கல்லூரியில் படித்த இவர் வானிலை ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தார். இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் துணை தலைமை இயக்குநராக செயல்பட்டு இருக்கிறார். வானிலை ஆராய்ச்சி கருவிகள் தொடர்பாக பல்வேறு ஆராய்ச்சிகளையும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொண்டதற்காக புகழ் பெற்றவர். உலக வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசகராக செயல்பட்டு இருக்கிறார். சூரிய கதிரியக்கம், பாதகமான கதிரியக்கத்தை தடுக்கும் ஓசோன் படலம், காற்று ஆற்றல் ஆகியவற்றை அளப்பது தொடர்பான ஆராய்ச்சிகளில் இவர் முன்னோடியாக திகழ்ந்தார். அதேபோன்று கர்நாடக மாநிலத்தின் முதல் பெண் பொறியாளர் ராஜேஸ்வரி சட்டர்ஜி 1946 டெல்லி அரசின் கல்வி உதவி தொகையுடன் அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் படிக்கச் சென்றார். அங்கு மின்னணு பொறியியல் துறையில் முதுநிலை பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்று 1953 நாடு திரும்பினார். அதன்பின் பெங்களூர் இந்திய அறிவியல் நிறுவனத்தில் மின் தகவல் தொடர்பு பொறியியல் துறையில் சேர்ந்து பின்னர் அதன் தலைவராகவும் உயர்ந்தார். ராஜேஸ்வரி சட்டர்ஜியும் அவரது கணவர் சிசிர்குமார் சட்டர்ஜியுமாக இணைந்து நுண்ணலை, அதாவது மைக்ரோவேவ் ஆராய்ச்சி ஆய்வகத்தை அமைத்தனர். அந்த ஆய்வகத்தில் நுண்ணலை பொறியியல் துறை சார்ந்து முன்னோடி ஆராய்ச்சிகளை இருவரும் மேற்கொண்டனர். பிப்ரவரி மாதம் 11 அறிவியலில் மகளிர் மற்றும் பெண்களுக்கான சர்வதேச தினத்தில் அறிவியலில் சாதனைகள் புரிந்த பெண் விஞ்ஞானிகளை பாராட்டுவது மட்டுமல்லாமல் நமது குழந்தைகளை, குறிப்பாக பெண் குழந்தைகளை அறிவியல் ஆராய்ச்சி துறைகளில் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்த நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். பிப்ரவரி மாதம் 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம். கூடுதல் தகவல்களை வழங்க வருகிறார் திருமதி சிந்து அவர்கள். வணக்கம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் 2024. இன்று அறிவியலில் பெண்களுக்கான சர்வதேச தினம் பிப்ரவரி 11 உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அறிவியலின் வரலாறு உலகின் முதல் விஞ்ஞானிகள் பெண்கள்தான் என்கிறது. உணவுக்கும் மருந்துக்குமான தாவரங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தது போன்றவற்றிலிருந்து தொடங்கி நவீன அறிவியல் வளர்ச்சிகள் வரை பெண்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளின் பங்கு அளவிட முடியாதது. அறிவியலில் எட்டா சாத்தியமில்லாததாக கருதப்பட்ட உச்சத்தையும் பெண்கள் எட்டியுள்ளனர். நோபல் பரிசு வென்றது முதல் நாசாவிற்கு செல்வது வரையிலும் பெண் விஞ்ஞானிகள் வரலாற்றில் தங்களது பெயர்களை இடம்பெறச் செய்துள்ளனர். இன்று பெண்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் விண்ணை தொடும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். பல தடைகளையும் சிரமங்களையும் தாண்டி அறிவியல் துறையிலும் பெண்கள் சாதித்து இருக்கிறார்கள். அப்படி சாதித்த சில பெண்மணிகளை பற்றி விரிவாக காண்போம். மேரி கியூரி. அறிவியல் வரலாற்றில் முதல் முறையாக நோபல் பரிசை 2 முறை வென்றவர் மேரி கியூரி மட்டுமே. இயற்பியல் மற்றும் வேதியியல் என 2 வேறு துறைகளில் சாதனையை நிகழ்த்தியவர் மேரி கியூரி. பொலோனியம் மற்றும் ரேடியம் போன்ற கதிர்வீச்சு தனிமங்களை கண்டுபிடித்தவர் இவர். பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படாத அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து கலை, அறிவியல் துறைகளில் பெண்களால் சாதிக்க முடியாது என்று கருதப்பட்ட காலத்தில் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அறிவியல் ஆண்களின் தனி சொத்து என்று இருமாப்புடன் இருந்த காலத்தில் நோபல் பரிசு பெற்று மாபெரும் சாதனை நிகழ்த்தியவர் மேரி கியூரி. வாய்ப்பு வழங்கப்பட்டால் ஆண்களுக்கு நிகராக சாதிப்போம் அல்லது ஆண்களையும் மிஞ்சுவோம் என்று ஒவ்வொரு பெண்ணையும் தலை நிமிரச் செய்தவர் அறிவியல் மேதை மேரி கியூரி. கல்பனா சாவ்லா. இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவின் நாசாவில் பணியாற்றிய விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா. விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை. புவிக்கு திரும்பக்கூடிய கொலம்பியா விண்கலத்தில் விண்வெளிக்கு பயணித்தவர். ஒரு சாதாரண பள்ளியில் படித்து ஒரு விண்வெளி பொறியாளராக வாழ்ந்து காட்டினார். மண்ணுலகம் மட்டுமல்ல, விண்ணுலகமும் எங்கள் களம் என முதல் பெண்மணியாய் விண்ணில் கால் பதித்திட்டு விண்மீன்களின் நாயகியாக வீற்றிருப்பவர் கல்பனா சாவ்லா. லிசே மெய்ட்னர். அணுப்பிளவை முதலில் கோட்பாடு ரீதியாக உலகுக்கு தந்தவர் லிசே மெய்ட்னர் தான். ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த மெய்ட்னர் அறிவியலில் அதீத ஆர்வம் கொண்டவர். யுரேனியம் உட்கருவை பிளக்கிற பொழுது அதைவிட நிறை குறைவான 2 உட்கருக்கள் உருவாகும். பிளவின் பொழுது உண்டாகும் நிறை இழப்பு ஆற்றலாக மாறும் என்று இவரே முதலில் சொன்னார். இவரின் பெயரால் தனிமம் ஒன்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு எழுந்திருக்கும் அணு உலைகள், குண்டுகள் எல்லாவற்றிற்குமான அடிப்படை இவர் தந்ததே. ராக்கெட் பெண் ரித்து கரித்தால். இஸ்ரோவில் பல பெண் விஞ்ஞானிகள் பணியாற்றினாலும் ராக்கெட் பெண் என்ற தனித்த அடையாளத்துடன் நாடு முழுவதும் அறியப்பட்டவர் ரித்து கரித்தால். இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானி விருதை 2007ஆம் ஆண்டில் பெற்றவர்.
செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பப்பட்ட மங்கள்யான் விண்கல ஆராய்ச்சியில் சிறப்பாக பணியாற்றியதால் ரித்து கரித்தாலுக்கு இஸ்ரோவின் சார்பில் சிறந்த விஞ்ஞானி விருது வழங்கப்பட்டது. சந்திரிமா சாகா 1935 தொடங்கப்பட்டது. இந்தியாவின் அனைத்து அறிவியல் தொழில்நுட்ப அறிவியலாளர்களின் தலைமை அமைப்பு. இந்திய தேசிய அறிவியல் கழகம், அதாவது இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி, இந்த அமைப்பின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சந்திரிமா சாகா ஓர் உயிரியலாளர். இவர் செல் உயிரியலில் நிபுணத்துவம் பெற்றவர். காலா அசார் தாக்கக்கூடிய லஷ்மேனியா என்னும் தொற்று நோய் குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டுள்ளார். 80க்கும் அதிகமான ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். டெஸ்ஸி தாமஸ், இந்தியாவின் ஏவுகணை பெண் என்று அழைக்கப்படும் டெஸ்ஸி தாமஸ் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வானூர்தி அமைப்புகள் இயக்குனர் ஜெனரல் ஆவார். நாட்டின் ஏவுகணை திட்டத்திற்கு தலைமை வகித்த முதல் பெண் விஞ்ஞானி என்ற பெருமைக்குரியவர் டெஸ்ஸி தாமஸ். அக்னி ரக ஏவுகணை வடிவமைப்பில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இன்று பெண்கள் விண்ணை தொடும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். ஒரு வெற்றிகரமான சமூகம் உருவாவதற்கு பெண்கள் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். என்றாலும் பெண்கள் முன்னேற்றம் தொடர்பான வலியுறுத்தல்கள் ஒரு தொடர் இயக்கமாக செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பெண்களை பெற்றோர் கண்ணும் கருத்துமாய் வளர்க்க வேண்டும். பெண் குலத்தின் பெருமை தற்போது பெண்கள் கல்வி அறிவு பெற்று ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல், மருத்துவம், சட்டம், காவல், இலக்கியம், கல்வி போன்ற துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வெற்றி நடை போடுவதையும் நம்மால் காண முடிகிறது. பெண்கள் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை நன்கறிந்து வளர்ச்சி பணியில் ஈடுபட்டு தாங்களும் வாழ்ந்து பிறரும் வாழ பெண்கள் வழிவகை செய்கிறார்கள். முன்னேற்ற பாதையில் முனைந்து சென்று நாடு உயர மேன்மையுற தங்களை அர்ப்பணிக்கின்றனர். மேன்மேலும் சாதனைகள் பல புரிந்து சரித்திரம் படைக்க வாழ்த்துக்கள் பெண்ணே. திக்கெட்டும் ஒளிக்கெட்டும் பெண்ணியம். நன்றி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம் குறித்த தகவல்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் திருமதி சிந்து அவர்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.